8:30 மணி இப்போ வந்து கரெக்டாக 8:30 மணி. வழக்கத்துக்கு விட இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரம் தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா? இன்னைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். 8:30க்கு வர்றதே சீக்கிரமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். என்னன்னா நாங்கள் காலையில் 10:30 மணிக்குள்ள பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் என்னோட வேலைக்கு நான் கிளம்புறது, என்னோட கோபி வந்து அவங்க வேலைக்கு அவங்க கிளம்புறது, இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அகாடமிக்கு போயிட்டு கிளாஸஸ் இருக்கும். 10 மணிக்கு 10:30லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்கப் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஃப்டர்நூன் ஒரு ஈவினிங் 3 o'clock வரைக்கும் கிளாஸஸ் போவோம். அதுக்கப்புறம் பொட்டிக் கொஞ்சம் நம்ம ரன் பண்ணுறதுனால அந்த கலெக்ஷன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு டெய்லி அப்டேட் பண்ணணும். அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாமே நான் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கூட திங்க் பண்ணுறீங்க. நிறைய பேர் நேரவே கூட கேட்பாங்க. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு மைண்டில் வந்து இந்த வேலைகள்லாம் ஓடிட்டு இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், நம்மளோட ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டா தான் நாளைக்கு நம்ம வந்து நல்லபடியாக ஓட முடியும். இதெல்லாம் வந்துட்டு நான் லைஃப்பில் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ என்னதான் பிஸியாக இருந்தாலும் நம்மளே ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரொம்ப மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா, நம்மளை சுற்றி யார் என்ன பேசினாலும் அதை கண்டுக்கிறவே கூடாது, மைண்டுக்கு ஏற்றுக்கிறவே கூடாது. ஸோ வந்து அந்த மாதிரி மைண்டுக்கு சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறத நம்ம மைண்டுக்கு ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரொட்டீன் லைஃப் கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா அதில் ஸ்ட்ரெஸ் ஆகும் போது நம்ம வந்துட்டு இருக்கிற டென்ஷன் எல்லாத்தையும் நம்ம கூட இருக்கிற நம்மளுக்கு எதுவுமே தொந்தரவு கொடுக்காத பர்சன்ஸ் மேலே தான் நம்ம அதை காட்டுவோம். ஸோ நம்மளோட லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஸோ நான் இந்த மாதிரியெல்லாம் தப்பெல்லாம் பண்ணி இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே கரெக்டாக சூப்பராக லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ வந்து நாங்கள் மற்றவங்க பேச்சை வந்துட்டு காதில் கேட்கக்கூடாதுன்றதுக்காகவே நம்மளே வந்துட்டு பிஸியாகவே வச்சுக்கணும். ஸோ வந்து இப்படி தான் என்னோட டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டெய்லி ரொட்டீன் வீடியோஸ் அண்ட் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே என்னோட இன்ஸ்டா பேஜில் நான் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். தேங்க்யூ.